ஹாய், வெல்கம் டு நந்திதா சமையலறை. நம்ம இன்றைக்கி மதியம் லஞ்ச் என்ன செய்ய போகிறோன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். நல்லா 2 டைம் கழுவிட்டு இதில் ஒரு உலக்கு பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு. பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி பருப்பு வைக்கிறது கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், அவ்வளோதாங்க. இப்போ குழம்புக்கு சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் அதில் வச்சு விசில் போட்டுக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கள்லாம் பார்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய், 2 வெங்காயம், 3 பாவக்காய் வறுவலுக்காக வச்சுருக்கேன். தக்காளி 2, 5 கத்திரிக்காய், இதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. குக்கரில் பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானோன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளி நல்லா வணங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், லைட்டாக வதக்கிக்கலாங்க. என் ஸ்டைலில் நான் வதக்கி தான் காய் எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பார் குழம்பு எதாக இருந்தாலும் நான் வைப்பேன். ஒரு வதக்கிட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு, மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. எல்லாமே சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சாம்பார் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஊற வச்ச புளியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். பெருங்காயம் சாம்பாரும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.